ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா எப்போ அந்த வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு இந்த இதில் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா கண்டக்டர் மற்றும் டிரைவருக்கான காலியிடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யாமல் இருக்குங்க. இது எப்போங்க நீங்கள் இதை எப்போங்க ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள பார்த்திங்கன்னா அதுக்கான ஆணைகள் எல்லாமே வழங்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிரைவருக்கு கண்ட்ரைக்டர் இதில் பார்த்திங்கன்னா ஓரிரு நாளில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான தகவல்கள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேலை நிறுத்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. 18/4/2020 அனைத்து பணிமனைகளிலும் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை பூர்த்தி செய். ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டதுனால பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் நிறைய பேர் லீவ் எடுத்துடுறாங்க, அப்படியே ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாங்க, இல்லைன்னா வேலைக்கே வரதில்லை. மற்ற காரணங்களால் பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த காலி பணியிடங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதுமான பணியாளர்களை நியமனம் செய். அதாவது ஒரே கண்ட்ரைக்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் டியூட்டி பார்க்குறவங்களே பார்த்திங்கன்னா 3 நாள் பக்கம் டியூட்டி பார்க்கறதுனால அவர் பணிச்சுமை அதிகமாக வரதுனால போதுமான பணியாளர்களை நியமனம் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை நியமிக்கும் முடிவை கைவிடு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தற்காலிகமாக டிரைவர் கண்ட்ரைக்டர்களை பார்த்திங்கன்னா போடலாம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகிட்டே தான் இருந்ததுங்க. அப்படி ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை நியமிக்கும் முடிவை கைவிடு அப்படின்னு இதெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருக்காங்க. 8 மணி நேர வேலை உரிமையை பறிக்கும் தொழிற்சாலையை சட்ட திருத்தத்தை கைவிடு என வலியுறுத்தி அனைவரும் பங்கேற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 8 மணி நேர வேலை உரிமையை பறிக்கும் தொழிற்சாலை சட்ட திருத்தத்தை கைவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய போக்குவரத்து கழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டிரைவர் கண்ட்ரைக்டர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே லீவு போட்டுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலைக்கே வராமலாம் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னலாம் நியூஸ் பரவிட்டு இருக்குங்க. இதனால் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதாவது போக்குவரத்துலேருந்து வேலையாட்களை எடுத்து பணியமர்த்தி, அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை ஊழியர்கள் நிறைய பேர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா போராட்டங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா முழுமையாக நீங்கள் பார்க்க முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி வச்சுக்கோங்க.